Hello viewers, welcome to Mayagraphy channel. பன்னீர் வந்து எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு தெரியும். இதே மாதிரி தான் பாலக்கும், அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஃபுல் ஆஃப் அயன் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பாலக் பன்னீர். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ஈஸியான ரெசிபி தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு பேனில் ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 தடவை அலசி வச்சுருக்க பாலக்கை அதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து பிளான்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசலைக்கீரையை தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பசலைக்கீரை நல்லா பிளான்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த பசலைக்கீரை எடுத்து நம்ம ஒரு கோல்டு வாட்டரில் ப்ளேஸ் பண்ணிடணும். கீரை நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை போட்டுட்டு, கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் வந்து பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கோல்டன் எல்லோயிஷாக வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கணும். கீரை இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை முழுசாக போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த பாலக் பன்னீர் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது ஜஸ்ட் இதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான பாலக் பன்னீர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், நான் அது கூட தான் தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.